இது ஒண்ணுமே இல்லை, இந்த டேப்லெட்டை மட்டும் சாப்பிடுங்க போதும். ஏன் சார் லேப்ல டைஃபாய்டு பாசிட்டிவ்னு இன்ஜெக்ஷன் போட சொல்லி அனுப்பியிருக்காங்க, நீங்க வைரல் ஃபீவர் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க? இந்த டைஃபாய்டுக்கு எடுக்கிற வைரல் டெஸ்ட் நம்ம தென்னாலி படத்துல கமல் எப்படி எல்லாத்துக்கும் பயப்படுவாரோ, பயம் சபிக்க பயம் எடுக்க பயம் கொடுக்க பயம், அதே மாதிரி இந்த வைரல் டெஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே பாசிட்டிவா வரும். ஏற்கனவே ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும் முன்னாடி, டைஃபாய்டு இன்ஃபெக்ஷன், அவங்களுக்கும் இது பாசிட்டிவா வரும். சில நேரம் டைஃபாய்டுக்கு வேக்சின் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கும் இது பாசிட்டிவா வரும். ஈவன் வந்து வேற ஏதாவது ஃபீவர் இருக்கு, ஒரு டெங்கு ஃபீவர் இருந்தா கூட சம்டைம்ஸ் இந்த வைரல் டெஸ்ட் பாசிட்டிவா வரும். அப்ப வைரல் டெஸ்ட் ஒரு பொய்யா சார்? அப்படி சொல்ல முடியாது. டைஃபாய்டு கிருமியை சண்டை போடுறதுக்காக நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ற இம்யூன் செல்ஸை தான் வந்து அந்த வைரல் டெஸ்ட்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒருத்தருக்கு 7 நாளைக்கு மேல காய்ச்சல் இருக்கு, அண்ட் மெயினா இந்த வைரல் டெஸ்ட்ல இந்த ஓ ஆன்டிஜன் அளவு வந்து 1:160க்கு மேல இருக்கு, அண்ட் டைஃபாய்டோட சிம்டம்ஸ் எல்லாமே சேமா இருக்கு அப்படின்னா நம்ம டைஃபாய்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுலேயும் இந்த பிளட் கல்ச்சர் அப்படின்ற டெஸ்ட் தான் வந்து டெஃபினட்டிவான டயக்னோசிஸ் கொடுக்கும். இப்போ நம்மள்ட்ட வந்து மெடிக்கல் பெனிஃபிஷியரிக்கு 3 நாள் தான் காய்ச்சல் இருக்கு, அதுவுமே இந்த சீசனுக்கு பரவல ஃப்ளூ காய்ச்சலோட சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கு.